அண்ட் சுகர் கண்ட்ரோல் அப்படின்றது ப்ரெக்னன்சியில் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சுகர் சரியாக கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இந்த ஹை சுகர் பேபிக்கு பாஸ் ஆன் ஆகி பேபியோட வெயிட் மோர் தேன் மென் விமனோட ஹெல்த் ப்ரெக்னன்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதுனால கண்டிப்பாக விமன் இந்த செக்கப்ஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணிவிட்டு அவங்க ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ரெக்னன்சி ஃபர்ஸ்ட் பேபி நேச்சுரலாக இருந்தாங்கன்றதுனால செகண்ட் பேபி எனக்கு கண்டிப்பாக நார்மலாக இருப்பாங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை, அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ ஐவிஎஃப் போகிறாங்க அப்படின்னா ஐவிஎஃப்ல வந்து ட்வின் பேபிஸ்க்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம பார்த்த வரையுமே அப்படி தான் இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன? ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 25 வேர்ல்ட் ஐவிஎஃப் டே. பொதுவாகவே நம்ம எல்லார் மத்தியிலையும் ஐவிஎஃப் சார்ந்த நிறைய கேள்விகள், குழப்பங்கள், சந்தேகங்கள்னு நிறையா இருக்குது. அண்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான ஃபேஸ். ஆனால் நிகழ்காலத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் கல்ச்சரல் சேஞ்சஸ்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம் மனதில் இருக்கின்ற ப்ரெக்னென்சி அண்ட் ஐவிஎஃப் ரிலேட்டடான நிறைய கேள்விகளுக்கு பதில் தரும் விதமாக இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஹைவ் ஃபெர்டிலிட்டி கிளினிக் அண்ட் உமன் சென்டரினுடைய கருத்தரிப்பு மற்றும் மகளிர் நல சிறப்பு மருத்துவர் டாக்டர் நிவேதிதா மேம் கிட்ட நமக்கு இருக்க நிறைய கேள்விகளுக்கான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க மேம். வணக்கம். வணக்கம். ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான ஹாப்பி ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்க நம்ம லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரெக்னன்சியில் நிறைய உமன் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி உமன் உங்ககிட்ட என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக வர்றாங்க? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெக்னன்சின்றது ரொம்ப ஒரு ஹாப்பியான இது. பட் ஆனால் இந்த ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம நிறைய பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல். நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன், இரெகுலர் பீரியட்ஸ், நீர்க்கட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம யங் ஏஜ்லேருந்தே ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸோடு நம்ம கன்சீவ் ஆகும்போது ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் கண்டினியூ ஆகிறது, இதனால் நம்மளுக்கு ப்ரெக்னன்சியில் சுகர் வர்றது, பிபி வர்றது, இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நம்ம அதிகமாகவே பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று தூக்கமின்மை. ஜென்ரலாகவே நிறைய பேர் சொல்கிறது தூக்கம் எனக்கு சரியாக வரல, ஏன்னா நம்மளுக்கு ஷிஃப்ட் பேஸிஸில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், நிறைய வாட்டி நைட்டில் ஒர்க் பண்ணுறோம், சம்டைம்ஸ் டேயில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ பாடிக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும்போது அவங்களுக்கு தூங்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. அண்ட் இந்த மாதிரி தூக்கம் கம்மியாக இருக்கும் போதோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் போதோ ப்ரெக்னன்சி ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன் போத் மதருக்கும் பேபிக்கும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன் ஜென்ரல் நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months ப்ரையர் டு பிளானிங் ப்ரெக்னன்சி முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிவிட்டு டயட், எக்ஸசைஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இஃப் அட் ஆல் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஓரளவுக்கு தவிர்க்க முடியும். கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் அந்த டயபெட்டிஸ் சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கன்சீவாக இருந்தப்போ ஒரு 7 months இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ சுகரை வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அண்ட் மோஸ்ட் காமனாக நிறைய பேருக்கு வந்து இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இது எதனால் வருது? ஸோ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ப்ரியராக நம்மளை சேவ் பண்ணிக்கணும்? சரி, அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்றது ப்ரெக்னன்சி ரிலேட்டட் ஹார்மோன்ஸ்னால நம்மளுக்கு சுகர் அதிகமாகிறது. யூஸ்வலி இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஆஃப்டர் 5 months ஆஃப் ப்ரெக்னன்சி நம்மளுக்கு வரும். அதாவது ஃபஸ்ட்டு 5 monthஸில் பெருசாக சுகர் லெவல்ஸ் இருக்காது, பட் ஆஃப்டர் 5 months நம்மளுக்கு அது தெரிய வரும். அண்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் 3/4 பேருக்கு இது நார்மலைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில பேருக்கு ரேராக கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுகர் வர்றதுக்கு ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ப்ரீவியஸாக நம்மளுக்கு இரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓ இந்த மாதிரி இருந்திருந்தால் நம்மளுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் அதிகம். நம்மளோட உடல் பருமன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருந்தால் நம்மளுக்கு ப்ரெக்னன்சியில் சுகர் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் மல்டிபிள் ப்ரெக்னன்சி, ஒரு பேபி 2 பேபி இருக்கும்போது, ட்வின் ப்ரெக்னன்சிஸ் இருக்கும்போது நம்மளுக்கு சுகர் வரதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு டயட் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம சுகர்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், மில்லட்ஸ், கேழ்வரகு, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சுகர் லெவலை இமீடியட்டாக ஸ்பைக் பண்ணாத உணவுகள்,
ப்ரோட்டீன் ரிச் டயட்டு, எக்கு, கீரை, நீர் காய்கறிகள் இந்த மாதிரிலாம் எடுக்கும் போது ஓரளவுக்கு நம்மளால் டயட்டில் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் சில பேருக்கு சம்டைம்ஸ் இதுக்கு மெடிசன்ஸ், இன்சுலின் அந்த மாதிரியும் தேவைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சுகர் கண்ட்ரோல் அப்படின்றது ப்ரெக்னென்சியில் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சுகர் சரியாக கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இந்த ஹை சுகர் பேபிக்கு பாஸ் ஆன் ஆகி பேபியோட வெயிட் டெலிவரி டைமில் அதிகமாக இருக்கிறது, அண்ட் டெலிவரி ஆன பிறகு குழந்தைக்கு லோ சுகர் ஆகிறது, NICU கேர், கண்ணாடி ரூம் கேர் தேவைப்படுறது, இதுக்கான ரிஸ்க்லாம் இருக்கும். அப்படின்றதுனால நம்ம ப்ரெக்னென்சியில் இந்த சுகரை ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி பிபி அப்படின்றது நம்மளுக்கு ப்ரெக்னென்சியில் ஆஃப்டர் 5 months யூஸ்வலி ஜெஸ்டேஷ்னல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக பிபி அதிகமாகும். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு அந்த நஞ்சுக்கொடி மூலமாக தான் பேபிக்கு பிளட்டு போகும். ஸோ அப்போ அந்த நஞ்சுக்கொடி சரியாக வேலை செய்யலை, அதோட ஃபங்க்ஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா காமனாக நம்மளுக்கு ப்ரெக்னென்சியில் பிபி வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கும். இதுவுமே மோஸ்ட்லி நம்மளுக்கு உடல் பருமனால் வரலாம், சரியாக தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்னால் வரலாம், அண்ட் நம்மளுக்கு மல்டிபிள் ப்ரெக்னென்சி இந்த மாதிரினால வரலாம். சம்டைம்ஸ் ரொம்ப யங் ஏஜில் கன்சீவ் ஆகிறதுனால, இல்லை ரொம்ப ஓல்டர் ஏஜில் கன்சீவ் ஆகிறதுனால, அதாவது அந்த சரியான ஏஜ் இல்லாமல் நம்ம கன்சீவ் ஆகும் போதும் பிபி வர்றதுக்கான ரிஸ்க் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி க்ளோஸாக நம்ம ஃபாலோ அப் பண்ணி மதர் அண்ட் பேபி ஹெல்த்தை வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான டைம் ஆஃப் டெலிவரி டிசைட் பண்ணணும். அதுதான் பிபி இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் சம்டைம்ஸ் பிபி ரொம்ப ஹையாக இருக்குது, நம்ம கரெக்டாக செக்கப் பார்க்கல அப்படின்னா இதனால் மதருக்கும் பேபிக்கும் சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது மதருக்கு ஃபிட்ஸ் வர்றது, நுரையீரலில் நீர் கோத்துக்கிறது, இல்லை பிளட் கிளாட் ஆகாமல் ப்ளீடிங் ஆகுறது, இந்த மாதிரியான ரிஸ்க்லாம் சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷனில் வரும். அதே மாதிரி பேபி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறது, சம்டைம்ஸ் பேபி வயிற்றுலேயே இறந்து போகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் நம்ம பிபி இருக்கும் போது பார்ப்போம். ஸோ அதனால் பிபி இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா யூஸ்வலை விட நம்மளோட செக்கப் ஃப்ரீக்வன்சிஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் டாக்டர் சொல்கிறத நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ஓரளவுக்கு நம்மளால் இதை சேஃபாக கொண்டு போக முடியும். ப்ரெக்னன்சி டைமில் அனீமியா அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ட் ஆல்சோ தைராய்டு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறதையும் அதிகப்படியான பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதனால் வருது அண்ட் ப்ரெக்னென்சியில் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை ஒருத்தங்க ஃபாலோ பண்ணணும்? அனீமியா அப்படின்றது ரத்த சோகை, நம்மளுக்கு பிளட் லெவல் கம்மியாக இருக்கிறது தான் நம்ம அனீமியான்னு சொல்லுவோம். ஜென்ரலாகவே நம்ம இந்தியன் லேடிஸ் நிறைய அனீமிக்காக இருப்பாங்க. ஸோ இதை அவங்க ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி செக் பண்ணாமல், அவங்களோட அந்த ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாமல் ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த அனீமியா இன்னமும் வர்சன் ஆகும். ஏன்னா ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு அந்த பிளட் வால்யூம்னு சொல்லுவோம், அது அதிகமாகும். பிகாஸ் பேபிக்கு பிளட்டு போகணுன்றதுனால இந்த மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும்போது நார்மலாக ஹீமோக்ளோபின் இருக்கிறவங்களுக்கே ஒரு 1 or 2 grams ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகும் ப்ரெக்னென்சியில். ஸோ அப்போ நம்ம ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு லோவர் ஹீமோக்ளோபினில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ரெக்னென்சியில் ஃபர்தர் வர்சன் ஆகிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி அனீமியா இருக்கும்போது நம்மளுக்கு டெலிவரி டைமில் ஏதாவது அதிகப்படியாக ப்ளீடிங் ஆகுதுன்னா இதை பாடியால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்போ போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகிறது அனீமியா இருக்கிறவங்களுக்கு சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த அனீமியாவை நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சி ஏர்லியாக அதை ட்ரீட் பண்ணுறது ப்ரெக்னென்சியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது மதரோட ஹெல்த்துக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவை அண்ட் ஆல்சோ பேபியோட ஹெல்த்துக்கும். ஸோ அனீமியா கரெக்ஷன்ஸ்க்கு ஜென்ரலி நம்ம ஃபுட்டில் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அயன் ரிச் ஃபுட். முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது. ஸோ முருங்கைக்கீரை சூப்பு டெய்லி முருங்கைக்கீரை டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மாதுளம் பழம் எடுத்துக்கலாம். அண்ட் நான்வெஜ் சாப்பிடுவாங்கன்னா மட்டன், கல்லீரல், மண்ணீரல் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் எடுக்கும் போது ஹீமோக்ளோபின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இதெல்லாம் எடுத்தும் ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகலை, இல்லை ப்ரெக்னென்சியில் வாமிட்டிங்னால அவங்களால பெருசாக சாப்பிட முடியல அப்படின்னா நம்மளுக்கு ஏர்லியர் வீக்ஸில் அயன் இன்ஜெக்ஷன்ஸ் அது நம்ம கொடுக்கறது மூலமாக இந்த அனீமியாவை நம்மளால் சுலபமாக கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜஸில் அனீமியாவில் வராங்க அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இந்த மாதிரி டெலிவரிக்கு முன்னாடி பண்ணும்போது அது நம்மளுக்கு ரொம்ப லைஃப் சேவிங், அதாவது அந்த அம்மாவோட உயிரையே காப்பாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். ஸோ அதனால் அனீமியா அப்படின்றது நம்ம ரொம்ப ட்ரீட்டபிளான ஒரு ப்ராப்ளம். அதாவது நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி சரியாக ட்ரீட் பண்ணோன்னா நம்மளால் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் தவிர்க்க முடியுன்றதுனால ப்ரெக்னென்சியில் அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தைராய்டு ப்ராப்ளம்ஸ் ஆஸ் யூஷுவல், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், உடல் பருமன் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டு ப்ராப்ளம்ஸும் ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக இருக்குது. தைராய்டும் அதே மாதிரி நம்ம கரெக்டபிளான ஒரு ப்ராப்ளம். அதாவது ப்ராப்பராக நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு தைராய்டு மெடிசன்ஸ் எடுக்கிறது மூலமாக அந்த தைராய்டு லெவல் ஈஸியாக கரெக்ட் ஆகிடும். அண்ட் இந்த தைராய்டு ஹார்மோனுன்றது ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் அம்மா கிட்டேருந்து மட்டும்தான் பேபிக்கு போகும். ஸோ அதனால் அந்த தைராய்டு ஹார்மோன் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப தேவைன்றதுனால
நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட்லேயே தைராய்டு டெஸ்ட்லாம் பண்ண சொல்லுவோம். அண்ட் இதில் இஷ்யூஸ் இருந்தால் நம்ம தைராய்டு கரெக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பேபிக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதை தவிர்க்க முடியும். இந்த விஷயம் ரொம்ப கிளியராகவே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நெக்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ப்ரெக்னன்சியில் வந்து இங்கே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டீகோட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஜென்ரலாகவே வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிஃபோர் 30 அந்த குழந்தை வந்து நீங்கள் பெற்றுக்கணும், அப்போ தான் வந்து குழந்தைய வந்து ஹெல்த்தியாக வளர்க்க முடியும். ஆஃப்டர் 13 போயிடுச்சுன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ரெக்னன்சியோட ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னென்ன விஷயங்கள் தான்? ஸோ இதுதான் நம்ம யூஸ்வலி வந்து மல்டிபிள் ப்ரெக்னன்சி, அதாவது சிங்கிள் ப்ரெக்னன்சி இருக்கிற இடத்துல ரெட்டை குழந்தை ட்வின் ப்ரெக்னன்சிலாம் இருக்குன்னா அதில் நம்மளுக்கு சுகர் வரத்துக்கான ரிஸ்க், பிபி வரத்துக்கான ரிஸ்க்லாம் அதிகமாக இருக்குன்றதுனால இதை நம்ம ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். அண்ட் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி ரத்த சோகை இருக்குது, இல்லை நம்மளுக்கு பிபி ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்குது, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அண்ட் ஓல்டர் ஏஜில் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஏஜ் தாமதமாக ப்ரெக்னென்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியாக நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். ஹை ரிஸ்க் அப்படின்னா உடனே அதுக்கு பயப்படணும், ஐயோ எனக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் நம்ம இதை ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா, யூஸ்வலை விட ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அவங்கள பார்த்துக்கணும். அதாவது நார்மலாக மந்த்லி ஒன்ஸ் ஒரு ப்ரெக்னன்சி செக்அப் பார்த்தா போதும் அப்படின்னா, இந்த ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம அவங்கள செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம இதை ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோமே தவிர, ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், மதருக்கோ பேபிக்கோ டெலிவரி சேஃபாக இருக்காது, அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்க கூடாது. ஹை ரிஸ்க் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படணுன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அதை ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். பட் அதர்வைஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட் செக்அப்ஸ் பண்ணி இது சேஃபாக எப்படி நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ணும்போது most of the mothers and babies, though high risk pregnancy-ஆக இருந்தாலுமே they deliver safely. ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த கேட்கும் பொழுது எனக்கு ஒரு கொஷின் வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் 3 months ஆர் 6 months அதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரியராகவே டிசைட் பண்ணணும். அண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் அண்ட் செக்அப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ ஒருத்தங்க வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்கன்னா பிஃபோர் தட் என்னென்ன மாதிரியான டெஸ்ட் அவங்க வந்து எடுக்கணும் மேம்? பேசிக்காக ஒரு கப்பலாக ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங்க்கு நம்ம கிட்ட வராங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட ஒரு ஜென்ரல் ஹிஸ்ட்ரி கேட்போம். அதாவது அவங்களோட பீரியட்ஸ் எப்படி ரெகுலராக இருக்கா, அவங்களுக்கு வேறு ஏதாவது லைக் சுகர், பிபி, தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்கா, அண்ட் வந்து வேறு ஏதாவது ப்ரீவியஸ் சர்ஜரிஸ், இந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கேட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன நம்ம ஃபாலோ அப் பண்ணணுன்றது டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இன் ஜென்ரல் நம்மளோட ஜென்ரல் ஹெல்த், அதாவது ஒரு ஹீமோக்ளோபின், தைராய்டு, சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் வந்து நம்மளோட வெயிட் கரெக்டான ரேஞ்சில் இருக்கா, நம்மளோட பிஎம்ஐ எப்படி இருக்குது, இதெல்லாம் பேசிக்காக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆண்களுமே அவங்களோட ஒரு ஜென்ரல் ஹெல்த், வெயிட் இதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் மோர் தேன் மென், விமனோட ஹெல்த்து ப்ரெக்னன்சியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றதுனால கண்டிப்பாக விமன் இந்த செக்கப்ஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணிவிட்டு அவங்க ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ப்ரெக்னன்சி சேஃபாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நேச்சுரல் கன்செப்ஷன் அவங்களால முடியல அப்படிங்கும்பொழுது அடுத்ததாக வந்து ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. அப்படிங்கும்போது எந்த சிச்சுவேஷன் வரும்போது இல்லை கண்டிப்பாக ஐவிஎஃப் தான் இதுக்கான ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிறத ஆஸ் அ டாக்டராக சொல்ல முடியும்? யூஸ்வலி இது ரொம்ப காமனான ஒரு தாட்டு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி கன்சல்டேஷன் வர்றதுக்கே பயப்படுறதுக்கான ரீசன், ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு போனாலே எனக்கு ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு பரவலாக நம்புகிறாங்க. அது ஆக்சுவலி உண்மை கிடையாது. ஒரு 10 பேர் இப்போ எங்ககிட்ட வராங்க, நாங்கள் இவாலுவேட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது முக்கால்வாசி பேருக்கு, அதாவது ஒரு 10ல் 7லேருந்து 8 பேருக்கு சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸில் ப்ரெக்னன்சி வர மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். காமனாக நீர்க்கட்டி ப்ராப்ளம், இல்லைனா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது எந்த காரணமும் நம்மளுக்கு தெரியலை, பட் ஸ்டில் ப்ரெக்னன்சி வரல. இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் தான் அதிகப்படியாக வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸை எந்த டைமில் ட்ரை பண்ணால் ப்ரெக்னன்சி பெட்டராக வரும்னு அவங்களை எஜுகேட் பண்ணுறது மூலமாகவே 70% ஆஃப் த டைம் அவங்களுக்கு ப்ரெக்னன்சிஸ் வந்துடும். இதை தவிர ஒரு 10ல் 3 பேருக்கு தான் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் விந்தணுக்களோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, இல்லை எக்கோட கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க வரும்போது, அண்ட் சம்டைம்ஸ் இந்த கரு குழாய் டியூப்னு சொல்லுவோம், இதில் அடைப்புகள் ஏதாவது இருக்கும்போது, ரத்த கட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஐவிஎஃப் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
பட் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா கூட எடுத்த உடனே நம்ம ஐவிஎஃப் தான் பண்ணணுன்றது கிடையாது. நம்ம மேக்ஸிமம் அதை ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் ரத்த கட்டி இருக்குன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணி அதை அகற்றணுமா, இல்லை டியூப் பிளாக்கை லேப்ரோஸ்கோபி மூலமாக சரி பண்ண முடியுமா, ஸ்பெர்ம் கவுண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டாக்டர் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னெல்லாம் பண்ணலாம் ஸோ தட் நார்மல் ப்ரெக்னன்சி சான்சஸ் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஐவிஎஃப்ன்றது இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம். பிகாஸ் அவங்களால அது மூலமாக ஈஸியாக ப்ரெக்னன்சி அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஐவிஎஃப் பற்றி சொல்கிறீங்க, ஆனால் வந்து ஆஸ் அ ஆடியன்ஸாக இப்போ நிறைய மக்களுக்கு இருக்க ஒரு பயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது அதிகப்படியான ஃபினான்ஷியலாக நமக்கு நிறைய ஒரு பேரியர் இருக்கும். அண்ட் அதிகப்படியான இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பாடியை அஃபெக்ட் பண்ணும். அடுத்து பாடி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது, ஏன்னா 10 months வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது ஐவிஎஃப் பற்றின இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இது மித்தா இல்லை உண்மையிலே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்களா? ஐவிஎஃப்ல டெஃபினட்டாக மெடிசன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ்வலை விட, அதாவது நார்மலாக ட்ரை பண்ணுறதை விடவோ நார்மல் ப்ரெக்னன்சியை விடவோ அதிகமாக இருக்குன்றதுல நம்மளுக்கு சந்தேகம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஐவிஎஃப் போய் ரிப்பீட்டடாக பண்ண முடியாது. அது ஒன் டைம் ப்ரொசீஜர். ஸோ அப்போ அந்த ஒரு டைம் நான் ஐவிஎஃப் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் எக் எடுக்கிறதுக்கு நம்ம டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் ஒரு 10 to 11 days கொடுத்து எக் ரிட்ரீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எக் எடுத்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஸ்பெர்ம் எடுத்து நம்ம கரு உருவாக்கி ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கருவை அவங்க பாடியில் நம்ம செலுத்துறதுக்கு முன்னாடி அவங்களோட கர்ப்பப்பையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு டேப்லெட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் குறிப்பிட்ட காலம் ஒரு 2 to 3 months ஆஃப் ப்ரெக்னன்சி வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மெடிசன்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஆக்டிங். அதாவது நான் இன்னைக்கு போட்டால் அது இன்றைக்கி தான் ஒர்க் ஆகுன்றதுனால தான் நம்ம எவ்ரிடே மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலி இதுக்கான லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இது நிறைய ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே இப்போ நிறைய இவால்வ் ஆகி ரீகாமினன்ட் மெடிசன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே ரொம்ப சேஃபாக நம்மளுக்கு இருக்கும். பெருசாக இதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இருக்காது. செகண்டு, நம்ம ஐவிஎஃப் பண்ணால் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுமா அப்படின்னா இது கண்டிப்பாக மெத்து தான். ஐவிஎஃப் பண்ணால் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது அவசியமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், இல்லைனா வந்து இதாகிடுன்ற மாதிரி நிறைய பயப்படுத்துகிறாங்க. என்னென்னா ஒரு 15-20 years பேக் ஐவிஎஃப் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் ப்ரெக்னன்சி பெட்டராக வரும்னு நம்பினாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்மல் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக இருந்தாலே ப்ரெக்னன்சி சான்சஸ் பெட்டராக இருக்கும், ரெஸ்ட்டில் இருக்கணுன்றது அவசியம் கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவேர்னஸ் மூலமாக இப்போ நிறைய பேருக்கு புரியுது. பட் ஸ்டில் இன்னும் புரியாத மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஜென்ரலாக இப்போ நம்மக்கிட்ட ஐவிஎஃப்க்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஈவன் ஆஃபீஸ்லேருந்து ஒர்க்லேருந்து கூட பிரேக் எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. அட் த மேக்ஸ் வேணால் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சுட்டு ஒரு 15 days ஒர்க் ஃப்ரம் ஹோமோ இல்லை ஒரு 15 days ரெஸ்ட்டு அவங்க விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாமே தவிர கண்டிப்பாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்களோட நார்மல் ஒர்க்கு நடமாடிட்டு அவங்க எப்பயும் போல இயல்பாக இருக்கலாம். ஆனால் அதிகப்படியான வேலை செய்யக்கூடாது, ரொம்ப வெயிட் தூக்குறது அந்த மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். பட் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க நார்மலாக இயல்பாக இருக்கலாம். ஸோ அதனால் இப்படி இருந்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு 70% நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஐவிஎஃப் போகிறாங்க அப்படின்னா ஐவிஎஃப்ல வந்து ட்வின் பேபிஸ்க்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் நம்ம பார்த்த வரையுமே அப்படி தான் இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன? என்ன அப்படின்னா ஐவிஎஃப்ல நம்ம கரு உருவாக்கிட்டு அந்த கருவை எடுத்து கர்ப்பப்பையில் வைக்கும் போது we will have options. நம்மளால ஒரு கரு எடுத்து கர்ப்பப்பையில் வைக்க முடியும், 2 கரு எடுத்து வைக்க முடியும். அண்ட் Day 5 ஸ்டேஜில் வளர்கிற கருவை தான் நம்ம எடுத்து கர்ப்பப்பையில் வைப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு கரு எடுத்து நம்ம கர்ப்பப்பையில் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 45 to 50% சான்ஸ் இருக்கும் ப்ரெக்னன்சி வர்றதுக்கு. அது அதோட சக்ஸஸ். அதுவே நம்ம 2 கரு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரெக்னன்சி வர்றதுக்கு 70% சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்டராக நாங்கள் பேஷண்ட்டை கவுன்சில் பண்ணும்போது சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டா சக்ஸஸ் கம்மியாக இருந்தாலும் ப்ரெக்னன்சி ஜேர்னி சேஃபாக இருக்கும். ஏன்னா சிங்கிள் பேபியை யூட்ரஸால் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும், மதருக்கும் அது ஈஸியாக இருக்கும். அதுவே நம்ம 2 கருவாக எடுத்து வைக்கிறோன்னும் போது அதோட சக்ஸஸ் பெட்டராக இருந்தாலும் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறை மாதத்தில் டெலிவரி ஆகிறதுக்கான ரிஸ்க்கு, காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். பட் இது எல்லாமே நம்ம எடுத்து சொன்னாலுமே முக்கால்வாசி பேஷண்ட்ஸு அவங்க அந்த இன்ஜெக்ஷன்ஸ்க்கும் ஐவிஎஃப்க்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதுனால அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா ஒரு 2.5 lakhs எனக்கு ஒரு ஐவிஎஃப்க்கு ஆகுதா, எனக்கு 2 பேபி வேணும்.
எனக்கு ஒரு டைமில் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடணும் அப்படின்றது தான் நம்மளோட பேஷண்ட்ஸோட மைண்ட் செட்டாக இருக்கிறதுனால தே ஆப்ட் ஃபார் 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த மாதிரி நம்ம 2 கரு எடுத்து வைக்கும் போது 70% சக்ஸஸ் வரும். 10ல் 7 பேர் கன்சீவ் ஆயிடுவாங்க. அதில் பாதி பேருக்கு சிங்கிள் ப்ரெக்னன்சி வரும், பாதி பேருக்கு ட்வின் ப்ரெக்னன்சி வரும். எல்லாருக்கும் ட்வின்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. பட் நேச்சுரல் ப்ரெக்னன்சியை விட ஐவிஎஃப்ல ட்வின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். மேம் இப்படி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் அவங்களுக்கு ஒரு பாய் பேபி இருக்காங்க. இப்போ செகண்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும்போது செக்கப்ஸ்க்காக ஹாஸ்பிட்டல் போனப்போ அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி பிறந்துடுச்சு, நம்ம ஓகே ஹெல்த்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது செகண்ட் பேபிக்கு போகும்போது இல்லை உங்களுக்கு வந்து சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நார்மலாக வந்துருச்சு. பட் ஏன் செகண்ட் ப்ரெக்னன்சியில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல மேம்? இது வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்க ஒரு டவுட்டு தான். பிகாஸ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேபி நேச்சுரலாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கோம், எல்லாம் நல்லா இருக்கும்னு அசியூம் பண்ணிப்போம். பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்குமான கேப்பில் ஒன்று நம்மளோட ஏஜ் அதிகமாகும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கலாம், வெயிட் கெயின் இருக்கலாம், ஒரு டெலிவரி ஆகிறதுனால பாடியில் சேஞ்சஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் டெலிவரி டைமில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ், கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன்ஸு, டியூப்பில் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் முக்கால்வாசி பேருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி நேச்சுரலாக இருந்தால் செகண்ட் நார்மலாக இருக்குன்றதுல சந்தேகம் இல்லை. பட் சில பேருக்கு ஃபர்டிலிட்டின்றது மாறக்கூடிய தன்மையுடையது, அது எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம ஒரு 1 இயர் ட்ரை பண்ணுறோம், பட் ஸ்டில் செகண்ட் பேபி நம்மளுக்கு இருக்கலைன்னா டெஃபினட்டாக நம்ம போய் டாக்டர்கிட்ட என்னன்னு செக்அப் பண்ணிக்கணும். அண்ட் அந்த மாதிரி பண்ணும்போது டாக்டர் நம்மளோட யூட்ரஸு, எக் கவுண்ட்டு, டியூப்ல அடப்பு இருக்கா இல்லையா, ஸ்பெர்ம் கவுண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருந்தால் உங்களை ஸ்டில் நார்மலாக தான் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா மேபி ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். பட் ஃபர்ஸ்ட் பேபி நேச்சுரலாக இருந்தாங்கன்றதுனால செகண்ட் பேபி எனக்கு கண்டிப்பாக நார்மலாக இருப்பாங்க, எனக்கு ட்ரீட்மெண்ட் தேவையில்லை அந்த மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாது. ப்ரெக்னன்சி டைமில் வந்து ப்ளீடிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்குது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ப்ளீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ப்ளீட் ஆகும்போது எப்படிப்பட்ட விஷயத்தை அவங்க ஓகே இது நார்மல் தான் எடுத்துக்கலாம், எதுக்கு அவங்க பயப்படணும்? யூஸ்வலி ப்ரெக்னன்சியில் 3 மாதத்தில் சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஆகிறதுக்கு ரிஸ்க் இருக்கும். அண்ட் இது நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆனவங்களை விட நம்ம இந்த மாதிரி ஐவிஎஃப் மெடிசன்ஸ் எடுத்து கன்சீவ் ஆனவங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்ப்போம். சம்டைம்ஸ் இந்த ஒரு மைல்டு ப்ளீடிங் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். அந்த கரு பதியத்துக்காகவே இருக்கும், ஜஸ்ட் 1 or 2 drops ப்ளீடிங் இருக்கும், அது ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு ஃபஸ்ட்டு 3 மாதம் அப்பப்போ ப்ளீடிங், ஸ்பாட்டிங், ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரிலாம் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ ப்ளீடிங் இருந்தாலுமே அவங்க டெஃபினட்டாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். டாக்டர் ஸ்கேன் பண்ணி அவங்க பேபியோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒரு 10 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா 2-3 பேருக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கு ரிஸ்க் இருக்கும். இந்த 2-3 பேரில் பாதி பேருக்கு ப்ளீடிங் ஆனாலுமே ப்ரெக்னென்சி நல்லா தான் கண்டினியூ ஆகும், பேபி ஹெல்த்தியாக வளருவாங்க, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ப்ளீடிங் ஆகிறதுல மீதி பாதி பேருக்கு சம்டைம்ஸ் மிஸ்கேரேஜ், அபார்ஷன், பேபி ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகுது, இந்த மாதிரி வரத்துக்கும் ரிஸ்க் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ப்ளீடிங் ஆகுதுன்னா பாடி நம்மளுக்கு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. ஒன்று பேபியோட ஹெல்த் நல்லா இல்லாமல் இருக்கலாம், இல்லை பேபி ஹெல்த் நல்லா இருந்தாலும் ஹார்மோன் சப்போர்ட் அடிக்குவேட்டாக இல்லைன்னா ப்ளீட் ஆகலாம். ஸோ அது என்னன்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பார்த்துட்டு மெடிகேஷன்ஸ் எடுக்கும் போது நம்மளுக்கு அது சேஃபாக இருக்கும். நம்ம வீட்லேயே ஓகே ப்ளீட் ஆனால் நார்மல்னு டெஃபினட்டாக இருக்கக்கூடாது, கண்டிப்பாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு டெலிவரி டைமில் குழந்தை பிறக்கும்போது குழந்தை கொடி சுற்றி பிறக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அண்ட் பழமொழி சொல்லுவாங்க, குழந்தை கொடி சுற்றி பிறந்தா மாமாக்காக, இந்த மாதிரி நிறைய மித்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது எதனால குழந்தை கொடி சுற்றி பிறக்குது அண்ட் இப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த டெலிவரி டைம் நெருங்கும் போது ஒரு தாய் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? பேசிக்காக அம்பிளிக்கல் கார்டு அப்படின்றது நம்மளுக்கு அந்த நஞ்சு கொடியிலேருந்து பேபிக்கு சத்து கொண்டு போகிறதுக்காக இருக்கிற ஒரு லாங் ஸ்ட்ரக்சர். பேபி அம்மா வயிற்றுக்குள்ளே மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த குழந்தை மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் அந்த கொடி பேபி கழுத்துக்கிட்ட சுற்றிக்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு டெலிவரி நம்ம பண்ணுறோன்னா 10ல் 3-4 பேருக்கு அந்த மாதிரி இருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொடி சுற்றுறது மூலமாக நம்மளுக்கு காமனான மித்து நிற மாதத்தில் அப்படி ஸ்கேனில் தெரிஞ்சால் சிசேரியன் தான் பண்ணணுமா அப்படின்னு பேஷண்ட் கேட்பாங்க. யூஸ்வலி கொடி சுற்றி இருக்கிறதுக்கு சிசேரியன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது, நம்ம நார்மல் டெலிவரி தாராளமாக ட்ரை பண்ணலாம்.
பட் வெரி ரேராக நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது அந்த தலை இறங்கி வரும்போது அந்த தொப்புள் கொடி அந்த பேபி கழுத்தை நெரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி நெரிக்கும் போது பேபியோட ஹார்ட் பீட் ஏதாவது குறையுது, பேபிக்கு ரிஸ்க் இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்மளுக்கு சிசேரியன் தேவைப்படலாம். இது நம்ம டெலிவரி டைமில் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் பீட் நல்லா இருக்க வரைக்கும் நம்ம இதுக்கு சிசேரியன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடி சுற்றி இருக்கும் போது தலை இறங்குறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்போ நம்ம ஃபோர்செப்ஸோ இல்லை வேக்குமோ போட்டு அந்த பேபியை டெலிவரி பண்ணுற மாதிரி தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம அதை பார்ப்போமே தவிர இது கொடி சுற்றி இருக்கிறதுனால மற்றபடி அதுக்கு எதுவும் சயின்டிஃபிக் ரீசன்ஸ் கிடையாது ப்ராப்ளம் வரணும்னு. அண்ட் இதை தவிர்க்க ஆக்சுவலி முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படியே திரும்பி படுத்தா எனக்கு கொடி சுற்றிக்கும், எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பி படுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மதரோட பொசிஷனுக்கும் பேபிக்கு கொடி சுற்றுறதுக்கும் சயின்டிஃபிக்காக சம்மந்தமே கிடையாது. ஸோ இதை நம்மளால் தவிர்க்க முடியாது. பட் இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கேர்ஃபுல்லாக டெலிவரி பிளான் பண்ணணும்னு மட்டும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ப்ரெக்னன்சி முடிஞ்சு அந்த லேபர் டைமில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் டேஞ்சரான சுச்சுவேஷனில் இருக்குது, ஸோ நீங்கள் ப்ரியராக வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? யூஸ்வலி நம்மளுக்கு வந்து ப்ரெக்னன்சியில் நம்ம லேபருக்கு பேஷண்ட் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு டெலிவரி ஆயிடணும். அதாவது ரொம்ப ப்ரொலாங்டாக ஆகுது, நம்மளுக்கு வந்து பெயின் வருது பட் வந்து கர்ப்பப்பை வாய் திறக்கலை, இல்லை பனிக்கோட நீர் உடஞ்சிருது, நம்ம பெயின் வரத்துக்கு மெடிசின்ஸ் கொடுக்குறோம் பட் பெயினே வரலை, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு போஸ்ட் டெலிவரி சம்டைம்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம மேக்ஸிமம் சேஃபாக வாட்ச் பண்ணி டெலிவரி பண்ணும்போது முக்காவாசியான காம்ப்ளிகேஷன்ஸ் நம்மளால் தவிர்க்க முடியும். மேம் இப்போ ஜென்ரலாகவே வந்து ஐவிஎஃப்ல வந்து ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா ஐவிஎஃப் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சி செக்ஷன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது உண்மையா இல்லை மித்தா? என்ன அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது நம்மளுக்கு ஒன்று ட்வின் ப்ரெக்னன்சிஸ் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இல்லை ரொம்ப வருஷம் கழித்து ப்ரெக்னன்சி வந்திருக்குன்றதுனால நம்ம அதை ப்ரிஷியஸ் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால சம்டைம்ஸ் சிசேரியன் சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு நேச்சுரலாக கன்சீவ் ஆகும்போது ஒரு 80% to 90% நம்ம நார்மல் ட்ரை பண்ணுவோம், 10% 20% சிசேரியன் தேவைப்படும்னா ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகுறவங்களுக்கு ஒரு 60% நம்மளுக்கு சிசேரியன் தேவைப்படும், 30 to 40% நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் அதுக்காக ஐவிஎஃப் பண்ணோன்ற ஒரே ரீசனுக்காக நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணக்கூடாது, கண்டிப்பாக சிசேரியன் தான் பண்ணணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. ஐவிஎஃப் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் நம்ம நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். அண்ட் அதனால ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. ஆக்சுவலி வந்து இது உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, பட் கேட்குறேன். மேபி ஒரு கிளியரான ஆன்சர் வந்து பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. என்ன அப்படின்னா இப்போ நார்மல் டெலிவரிக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துமே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சி செக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேபி அது அவங்களோட ஃபினான்ஷியல் அண்ட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயமா பார்க்குறாங்கும் போது இது இப்போ நிகழ்காலத்தில் வந்து இது ஒரு விஷயமா பேசப்பட்டுட்டு இருக்குல்ல, இதுக்கு ஒரு டாக்டராக அவங்களோட பதில் என்ன மேம்? ஜென்ரலி இந்த மாதிரியான விஷயங்கள் நான் மூவிஸில் நிறைய பார்க்குறேன். பட் ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட் என்னோட கலீக்ஸோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளோ ஒரு நார்மல் டெலிவரியா சிசேரியனான்றது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் நம்ம பேஷண்ட்டை வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். எத்திக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணுற யாரும் அதை வந்து பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் ஃபேக்டர், சம்டைம்ஸ் இந்த மாதிரி மூவிஸ்லலாம் போர்ட்ரே பண்ணுறதை வச்சு பேஷண்ட்ஸ் வந்து அதுதான் உண்மைன்னு நம்புகிறாங்க. ஜென்யூனாக நம்ம சிசேரியன் தேவைப்படணும்னு சொன்னால் கூட அவங்களுக்கு அதுக்கு கன்வின்ஸ் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கரெக்டாக பேஷண்ட்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு நார்மல் டெலிவரி அப்படின்றது இட்ஸ் அ டீம் ஒர்க். அது வந்து டாக்டரை பொறுத்து மட்டுமே கிடையாது. நம்ம எங்கே டெலிவரி பண்ணிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்க ஸ்டாஃப் நர்சஸ் எப்படி இருக்காங்க, ஒரு டாக்டராக ஃபுல் டைம் பேஷண்ட் கூட உட்காந்து மானிட்டர் பண்ணி நார்மல் பண்ணுறது ப்ராக்டிக்கலி அவங்களுக்கு கஷ்டம், டயர்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த டீம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, ஐசியூ கேர் இருக்கா அந்த ஹாஸ்பிட்டலில், இது எல்லாமுமே நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் டீம் இருக்க செட்டப்பில் 80 to 90% நார்மல் டெலிவரி தான் ஆகும். சம்டைம்ஸ் ஒரு சின்ன நர்சிங் ஹோம் செட்டப்போ இல்லை நம்மளுக்கு அங்கே வந்து ஏன் சிசேரியன் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பயம்தான். அதாவது நம்மளுக்கு சடனாக ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அதை ஹேண்டில் பண்ண முடியாது, அப்போ நம்ம சேஃபாக சிசேரியன் பண்ணிடலாம். அங்கேயுமே எண்ட் ஆஃப் த டே டாக்டரோட மைண்ட் செட் அப்படின்றது சேஃப்டியாக தான் இருக்கும்.
அந்த மதரையும் பேபியும் சேஃபாக டெலிவரி பண்ணணுன்றதுக்காக தான் அவங்க சம்டைம்ஸ் சிசேரியன் பண்ணுவாங்களே தவிர. அண்ட் இந்த டெசிஷன் வந்து ரொம்ப பர்சனலைஸ்ட். ஒருத்தரோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி, நார்மல் ட்ரை பண்ணுறதுக்கான அந்த த்ரெஷ்ஹோல்டுன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் நார்மல் டெலிவரி ரேட் மாறுமே தவிர பிஸ்னஸ்க்காகவோ ஃபினான்சஸ்க்காகவோ சிசேரியன் பண்ணுறாங்கன்றது எந்த அளவுக்கு கரெக்டுன்றது எனக்கு தெரியல. இப்போ ஒருத்தங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத எங்கள் நேயர்களுக்காக. ஜென்ரலி இது வந்து நான் ரொட்டீனாக என்னோட ஓபியில் எல்லா பேஷண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது, டயட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு ஸ்வீட்ஸ், சுகர்ஸ், ஜங்க் ஃபுட், அவுட் சைட் ஃபுட், இந்த ப்ராசஸ்ட் ஐட்டம், மைதா மாவு இருக்க ஐட்டம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். இதுக்கு பதிலாக அவங்க ப்ரோட்டீன் ரிச் டயட், அதாவது டெய்லியுமே சுண்டல், அதுக்கப்புறம் எக்கு அண்ட் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றது நிறைய பேர் யோசிப்பாங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ தே கேன் ஆல்வேஸ் ஈட் குட் சிக்கன், ஃபிஷ், அதெல்லாம் ஒரு பேலன்ஸ்டு டயட்டில் எடுத்துக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் அதை பாயில்டாக எடுத்துக்கும் போது, ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி எடுக்காமல் ஆயில் கம்மியாக ஆட் பண்ணி எடுத்துக்கும் போது இட் இஸ் அ வெரி ஹெல்த்தி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். அண்ட் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயிட் ரைஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ், மில்லட்ஸ், கேழ்வரகு இந்த மாதிரிலாம் நம்ம பேலன்ஸ்டாக எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஹார்மோன்ஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஹெல்த்தியான ப்ரெக்னென்சி வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அட் த சேம் டைம் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour 40 minutes வாக்கிங், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அண்ட் சம்டைம்ஸ் பெல்விக் யோகான்னு சொல்லுவோம், அதாவது யூட்ரஸோட பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க ப்ரையர் டு பிளானிங் ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராப்பர் 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் அ மஸ்ட். அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குது மக்கள்கிட்ட. ஸோ அதனால் டெஃபினட்டாக 8 hours தூங்கணும். அண்ட் ஹைட்ரேஷன், தண்ணி அடிக்குவேட்டாக குடிக்கிறது, இளநீ, கர்ட், பட்டர் மில்க் இந்த மாதிரிலாம் ப்ராப்பராக எடுத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. நிச்சயம் இது பார்க்குற நேயர்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டி அண்ட் ஐவிஎஃப் ரிலேட்டடான பல கொஷின்ஸ்க்கு அவங்களுக்கும் ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்களோட பிஸி ஷெடியூல் அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பட் இது நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த ஐவிஎஃப் டேல எங்கள் கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ. தேங்க்யூம்மா.